வாங்க கைஸ் 40th சம் பார்க்கலாம். If 4 power x plus 1 minus 4 power x is equal to 24, then the value of 2x power x is what அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? √3 root 3 9 கேட்குறாங்க. சொல்யூஷன் பாருங்கள். அது அப்படியே கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதுங்க. 4 power x plus 1 minus 4 power x is equal to 24. சரிங்களா? இதை மட்டும் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 4 power x into 4 power 1ன்னு பிரிச்சுக்கலாம். சரிங்களா? அதாவது பவரில் இருக்கிறத வந்து நம்ம எழுதும்போது இன்ட்டுல வரும். சரிங்களா? பெருக்கல்ல வரும். 4 power x into 4 power 1 இது ரெண்டுமே தனித்தனி இதாக வந்துடுது. 4 power xக்கு அடுத்து இதே 4 வந்து 1க்கும் பேஸாக வருது. மைனஸ் 4 power x equal 24. இப்போ காமனாக இருக்கிறது 4 power xை வெளியே எடுத்துருவோம். எடுத்துட்டோன்னா 4 power 1 இது 4 மைனஸ் 1 equal to 24. சரிங்களா கைஸ்? அதுக்கடுத்து 4 power x that is equal to 24 by 4ல் 1 போயிடுச்சுன்னா 3. சரிங்களா? 3 that is equal to 8. அப்போ 4 power x equal to 8. 4ன்றது எப்படி எழுதலாம்? 2 power 2 whole power xன்னு எழுதிடலாம். that is equal to இதை 8 வந்து 2 power 3ன்னு எழுதிடுவோம். சரிங்களா? அப்போ பவரில் இருக்கிறது ஈக்குவல் தானே. பேஸ் ரெண்டும் சமமாக இருக்கும்போது பவரில் இருக்கிறது ரெண்டும் ஈக்குவல். அப்போ பவரில் 2 இருக்குது, எக்ஸ் இருக்குது. அப்போ 2xன்னு எழுதிக்கலாம். 2x is equal to இந்த இதில் is equal to அந்த பக்கம் 3 இருக்குது. இப்போ 3 2x equal to 3. ஸோ x is equal to 3/2. 2 இந்த சைட் போகும்போது டிவிஷனாக மாறிடும். இன்ட்டில் இருக்குது. இப்போ இந்த எக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? இந்த எக்ஸை கொண்டு போய் நம்ம என்ன பண்ணுறோம்? 2x power x is வாட்னு தானே கேட்டிருக்காங்க. அதில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். 2x power x is equal to வாட்னு கேட்டிருக்காங்க. நம்ம இருக்கணும் 2 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 3/2 ஹோல் பவர் எக்ஸுக்கு பதிலாக திரும்ப 3/2. நல்லா எழுதுகிறேன் பாருங்களேன். கீழே 2 இன்ட்டு 3/2 ஹோல் பவர் 3/2. அதை வந்து எப்படி அடிச்சிடலாம்? 2 அடிச்சிருவோம். சரிங்களா? 2 அடிச்சிட்டா 3 பவர் 3 மட்டும் தான் இருக்குது. 3 பவர் 3/2. அதை எப்படி எழுதலாம்? 3 பவர் 3 இன்ட்டு 1/2ன்னு எழுதுருவோம். இந்த 3 வந்து முன்னாடி போயிடும். 1/2ன்றது ரூட்டாக மாறிடும். இப்போ 3 முன்னாடி போயிடுச்சுன்னா 3 இன்ட்டு அந்த ஆஃப்ன்றது என்னாகும்? ரூட்டாக மாறிடும். ரூட் 3. சரிங்களா? புரியுதுங்களா? அதாவது இந்த 3 முன்னாடி போயிடும். இந்த 3க்கு இந்த ஆஃப்ன்றது ரூட்டாக மாறிடும். அப்போ √3. இதுதாங்க ஆன்சர். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.